எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கீங்கன்னு உங்கள் பேச்சிலே தெரியுது, அலேலியாலே தெரியுது. ஆமேன் ஆமேன். சரி, ஓகே. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் செல்வோம். நாம் 2 வாரங்களாக நான் கண்டினியூவாக கொடுத்துருந்தேன். முதல்ல தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உண்டான வழிகள். அல்லேலூயா. அதில் முதல் வாரம் என்ன பார்த்தோம்? போன வாரத்துக்கு முந்தின வாரம் மன்னிப்பு, போன வாரம் விசுவாசம். இன்னைக்கு 3வது வாரமாக அதே தேவனுடைய வார்த்தை, அதாவது என்னன்னாக்கா ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் குழம்பு வந்துடுங்களா, நான் நல்லா தான் பண்ணுறேன், ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்ட்டு சில விஷயங்கள் நாம் தடுமாறி இருப்போம், விட்டுருப்போம், இல்லை மறந்துருப்போம். ஹல்லேலூயா. மறந்துருப்போன்றதை இல்லை, ஒரு அசால்ட்டாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் கை கொள்ளும் பொழுது நீங்கள் கேட்கவே வேணாம், ஆண்டவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வாரம் நாம் பார்க்க போகிற தலைப்பு கீழ்ப்படிதல். நாம் கீழ்ப்படிதல் உள்ளவராக, தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவராக நாம் இருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்குறதோட மாத்திரல கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஒரு காரியத்திற்காக அப்படின்னும்போது என்ன பண்ணுவாங்க, நான் ஆண்டவர்கிட்ட ப்ரேயரில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவரிடம் ஜெபத்தில் வைத்திருப்பது என்றால் அந்த காரியத்தை குறித்து ஆண்டவரிடத்தில் பதிலை கேட்பது. ஹல்லேலூயா. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நல்லா கவனித்து பாருங்கள். நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவரே எனக்கு வீடு வேணுங்கிறது மட்டும்தான் கேட்குறோம். அந்த வீடு எனக்கு கிடைக்குமா, அந்த காரு எனக்கு கிடைக்குமா, இந்த காலேஜில் சீட்டு எனக்கு கிடைக்குமா, எனக்கு கிடைக்கும், இதில் உங்களுடைய சித்தம் என்ன, நீங்கள் அதை அனுமதிக்கிறீங்களா, உங்களுக்கு அது சித்தம் உண்டா அப்படின்னு நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கோமா? யாராவது கேட்டோம் சொல்லுங்க. இந்த சத்தமே இல்லை. கேட்டிருக்கீங்களா? சரி, கேட்டவங்களுக்கு சந்தோஷம், நன்றி. நாம் எப்படின்னா ஆண்டவருடைய பாதத்தில் நின்று, அப்பா எனக்கு இது வேணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். சொல்லும் பொழுது அந்த நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அந்த நமக்கு வேண்டுதல் விண்ணப்பங்களை ஆண்டவர்கிட்ட வச்சு நாம் கேட்குறோம். ஆனால் 100% பேர் அப்படி இல்லை. என்ன தெரியுங்களா பண்ணுவோம்? ப்ரேயருக்கு வந்தோன்னாவே கட்டன்னு நம்ம அந்த மெல்லிய கடை லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி லிஸ்ட்டு போடுவோம். அப்பா எனக்கு இது வேணும் இதெல்லாம் போட்டு ஆமேன், அவ்வளோதான். அது அவர் கொடுக்குறேன்றாரா, கொடுக்க மாட்டேன்றாரா, இல்லை எப்போ தரேங்கிறாரு, என்ன விஷயம், எதுவுமே நம்ம கேட்குறதில்ல. நாம் வந்த உடனே அப்படியே ஒப்பிச்சு வச்சுட்டு ஆண்டவர் கொடுத்துருவார், விசுவாசத்தில் போகிறது ஓகே. ஆனால் ஆண்டவர் சில காரியங்களை நிறுத்தி வச்சு ஏற்ற காலத்தில் கொடுக்குறவராக இருக்கார். ஹல்லேலூயா. இந்த நாளிலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கீழ்ப்படிதலை கொடுத்து, அந்த கீழ்ப்படிதல் இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம். வேதத்தில் கீழ்ப்படிதல் அப்படின்னும் போது யார் கீழ்ப்படிஞ்சாங்க, யார் கீழ்ப்படியலை, யார் கீழ்ப்படியாதவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், கீழ்ப்படிந்தவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்றத குறித்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதோட மாத்திரம் இல்லை, இந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு அதை அறிக்கை செய்து அவர் சொன்னபடியே நாம் கீழ்ப்படிதலோடு இருந்து வருகிற 2025 நாம் ஒரு திறந்த வாசலுக்குள் செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. தேவ ஆசீர்வாதத்தோடு நாம் போகிறோம். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிதலை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த வசனத்தில் ஃபர்ஸ்ட் பாருங்க, கீழ்ப்படிதலை பார்க்கிலும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம வார்த்தையில் நம்ம வேதத்தை கிடுக்கிடுன்னு நம்ம வாசிச்சு போகிறனால நிறைய வார்த்தைகள் நமக்கு புரியலை, நாம் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கவங்களா இருக்கும். இதில் பாருங்க, கீழ்ப்படிதல். அப்போ தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது
அதுதான் அவருக்கு சுகந்த காணிக்கை. இன்னைக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, எவ்வளவோ பாவ உலகத்தில் பாவத்தை பண்ணிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் தசம பாகத்தை கரெக்டாக கொண்டாந்து கொடுத்துருவாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி எனக்கு 1,00,000 ரூபா சம்பாரிச்சேன், நம்ம 10,000 ரூபா எனக்கு தசம பாகணும்னா, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நீர் சொன்னபடி தசம பாகத்தை இந்த ஆண்டவருக்கு காணிக்கையாக விதைக்கிறேன் அப்படின்னு விதைப்பாங்க. ஆனால் அவங்க பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவமாக இருக்கும், கீழ்ப்படிதல் இல்லாமல் இருக்கும், எந்த வார்த்தைக்கும் செவி சாய்க்காதவங்களாக இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாதிரி இருக்கிற இந்த சம்பவத்தை தான் நாம் இப்போ பண்ணிட்டு. அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, நான் பலி கொடுத்தா சரியாக போயிடும்ட்டு ஆடை கொண்டாந்து மாடை கொண்டாந்து கோழியை கொண்டாந்து எதையா கொண்டாந்து அறுத்து ரத்தத்தை தெளித்து அப்பா நான் பலி தீர்ந்துருச்சு அப்படின்ட்டு போனாங்க. ஆனால் இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க, காணிக்கையை கொடுத்து தசம பாகத்தை கொடுத்து நம்ம இதை பண்ணிவிட்டு நம்ம பாவங்கள்லாம் கிடையவே கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இல்லைனாக்கா அந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அநேகர் இங்கே யார் அப்படி பண்ணினது, இந்த 1 சாமுவேலில் நாம் பார்க்குறோம். யாருன்னா சவுல் பண்ணினார். என்ன பண்ணார் சவுல்? அந்த அதிகாரத்தில் முன்னாடி பாருங்கள், அந்த அதிகாரம் ஃபுல்லுமே நீங்கள் படிச்சிங்கன்னாவே உங்களுக்கு புரியும். அந்த அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அமலேக்கியர்கிட்ட போரிடுறாங்க. யார்? சாமுவேல், சவுல் அமலேக்கியனோடு போரிடுறாங்க. அந்த போருக்கு போகும்போது சவுல் என்ன பண்ணுற, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ போய் அங்கே இருக்கிற அந்த வசனத்தை எடுங்க. இப்போதும் நீ போய், எத்தனை வசனம் சிஸ்டர்? 15:3 பார்த்துங்க. சொல்லுங்க சிஸ்டர். இப்போதும் நீ போய் அமலேக்கியனை மடங்கடித்து, கவனமா கேளுங்க, அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளும் ஆடுகளும் ஒட்டகங்களும் கழுதைகளையும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ போய் அந்த அமலேக்கியனை ஒருத்தம் கூட இல்லாத அளவுக்கு, அந்த மனுஷன் மட்டும் இல்லை, அதாவது பொம்பளைங்களுக்கு இறக்கப்படுவாங்க, குழந்தைங்களுக்கு இறக்கப்படுவாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல சொன்ன என்ன சொல்றாரு, பெண்களாக இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் ஆடு மாடு கூட எடுத்துட்டு வராத தூக்கிட்டு வராத எல்லாத்தையும் வெட்டி போடு, எல்லாத்தையும் கொன்னு போடு அப்படின்னு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். யாருக்கு? சவுலுக்கு. ஆனா சவுல் ராஜா என்ன பண்ணினாரு? 9வது வசனம் வாசிங்க. சவுலும் ஜனங்களும் ஆகாயும் ஆடு மாடுகளின் முதல் தரமான, நல்லா கவனிச்சிங்க, ஆடு மாடுல நோஞ்சா ஆடெல்லாம் பிடிக்கல. அவங்க நல்ல திட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, ஆடு மாடு கொளுத்த கன்றுகளாக இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் என்ன பண்ணுறாங்க, முதல் தரமாக. அதான் முதல் தரம்னா நல்லா கொளுத்ததாக இருக்கிறது. ஓகே. அடுத்து 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் சகல வஸ்துக்களையும். நல்லா கவனிச்சிங்க, நல்ல ஒரு கொளுத்த கன்றா நல்லா இருக்குது பார்த்தீங்களா, ஆடு மாடு இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் அவன் அழிக்கலை. அங்கே போன மாதிரி ஆண்டவர் சொன்ன மாதிரி ஆண்கள் எல்லாத்தையும் பெண்கள் எல்லாத்தையும் குழந்தைங்க எல்லாத்தையும், அதெல்லாம் ஏன் ஆண்டவர் என்ன இறக்கமே இல்லையா? பொம்பளைங்கள்லாம் ஆண்டவர் கொல்ல சொல்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதில் நிறையா அர்த்தம் இருக்குது. அவர் அங்கேருந்து ஒரு உயிரும் வரக்கூடாதுங்கிறதுக்கு ரீசனே அவங்க மூலமாக பல, அது பெரிய டீப்பாக போகணும் சத்தியம். இருந்தாலும் நான் மேலோட்டமாக சொல்கிறேன், அவங்க மூலமாக பல நோய்கள் வருன்றதுனால ஆண்டவர் அங்கேயே எல்லாத்தையும் வதம் பண்ணி போடினார். இது எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவருக்கு அமலேக்கியன் மேலே ஒரு வெறுப்பு, ஒரு எரிச்சல். தேவனுக்கு அவங்க மேலே எரிச்சல் இருந்தால் நியாயமானதாக இருக்குமா இருக்காதா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மனுஷன் முகத்தை பார்க்குறோம், ஐயோ பாவம் நினைக்கிறோம். நம்ம நிறைய பேர் விழுந்திருக்கோம் தெரியுங்களா, நான்லாம் நிறையா விழுந்து ஐயோ பாவம் அப்படின்னு நினைப்பேன். கடைசியில் அவங்க அப்படியே எந்திரிச்சு முதுகுலேயே நங்குன்னு குத்துவாங்க. அப்போ என்ன தோணும், நம்ம செஞ்சது தப்பு. ஆண்டவர் அப்போ என்ன சொல்கிறாருன்னா, என்ன உணர்த்துறாருன்னா,
அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படணும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, முதல்ல சொன்ன மாதிரி அவருடைய பாதத்தில் அமர்ந்து இதை செய்யலாமா ஆண்டவர், இதை செய்ய வேணாமா அப்படின் போது அவர் தெளிவான பதிலை கொடுப்பார். இங்கே சவுலுக்கு கொடுத்த போல இதெல்லாம் வேணாண்டா, விட்டு அதை விட்டு வந்துருனாக்கா நாம் அங்கே போகவே மாட்டோம். ஹல்லேலூயா. ஆனால் நாம் பண்ணுற தப்பை அதை ஆண்டவர் பாதத்தில் வச்சு கேட்காம நாம் மாம்சமாக பார்த்து ஐயோன்னு ஆண்டவர் சொன்ன மாதிரி மனிதனோ முகத்தை பார்க்குற முகத்தை பார்த்தோன்னா ஐயோ பாவம் அந்த பிள்ளை, ஐயோ என்ன பண்ணும் அப்படின்ட்டு ஒரு பரிதவிச்சு போய் நமக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஆனால் அவங்களாலேயே நமக்கு பிரச்சனைகள் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு அமலேக்கியன்க அழிச்சு போடு, ஆடு மாடு எல்லாத்தையும் வதம் பண்ணி போடுன்றார் ஆண்டவர். ஆனால் அதை கேட்காம அந்த முதல் தரம் ரெண்டாவது தரமாக இருக்கும் நல்ல கொழுகுன்னு இருக்கிறத மட்டும் இவங்க எடுத்துட்டு வந்துடுறாங்க. எடுத்துட்டு வந்தது ஆண்டவர் யாருக்கு? சாமுவேலுக்கு வெளிப்படுத்தி, சாமுவேல் பின்னாடி என்ன சொல்றான் பாருங்க. ஆமென். அவன் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது மனஸ்தாபமாயிருக்கிறது. சவுலை எப்படி ஆண்டவர் எங்க பிடிச்சார் அவனை? இந்த வேதத்தை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சவுலை கழுதையை தேடி போகும்போது ஆண்டவர் கூப்பிட்டு வச்சு நீ தான் ராஜான்னு அபிஷேகம் பண்றாரு. அந்த மக்கள் ராஜா வேணும்னு ஆண்டவர் எடுத்த ஒரு முடிவு. ஆனா இவன் ஆண்டவர் மனதையே துக்கப்படுத்திட்டான். ஆண்டவர் என்ன பண்றார்? மனஸ்தாபமாயிருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி, ஆமேன், அவன் என் வார்த்தையை நிறைவேற்றாமல் போனான். நல்லா கவனிச்சுக்கங்க ஆண்டவர் பிள்ளைகளே. இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக அநேக காரியங்களை வச்சிருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல நமக்குன்னு பல ஆசை இருக்கு. இப்போ இந்த இடத்துல போய் ஆண்டவரே இந்த இடத்துல நான் ஒரு இடம் வாங்க போகிறேன், நான் அந்த இடத்துல நான் வீடு கட்டணும் ஆசைப்பட்றேன், இந்த இடத்த நான் வாங்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக ஆண்டவர் சாமுவேலிடம் மட்டும்தான் அன்னைக்கு பேசினார்ன்றதில்ல, இன்று நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நம் ஒவ்வொருவரோடும் பேச வல்லவர். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம அதை கேட்கறது இல்லை. நம்ம அதை கேட்காம நமக்கு அந்த இடத்த சுற்றி உள்ள இதெல்லாம் பாரு ஓகே நல்லா இருக்குன்ட்டு நம்ம இறங்குறோம். ஆனால் அதை வாங்கிட்டு நம்ம படுற பாடு இருக்கு பாருங்க. ஒரு இடத்த 4 பேர்கிட்ட விற்றுருப்பாங்க, பின்னாடி பிரச்சனை எல்லாமே. இது யாருடைய தவறு? நம்முடைய தவறு. இது என்ன சிந்தனை? மாமிச சிந்தனை. ஆனால் தேவன் பாதத்தில் உட்காந்தா தேவன் சொல்லுவார், இது வாங்கு, இது வாங்காத. ஹல்லேலூயா. இதை செய், இதை செய்யாத. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நாம் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சுட்டு அந்த ஆடு கிடாவெல்லாம் கொண்டாந்துட்டு அதில் என்ன பண்ணுறானா? இதை ஆண்டவருக்கே பலி கொடுக்கறதுக்கு தேர்ந்தெடுத்தான்னு வேதம் சொல்லுது. பின்னாடி பார்த்தீங்கன்னா இவன் கொண்டு வந்தது எல்லாத்தையும் ஆண்டவருக்கு அவன் பலி கொடுக்கலான்ற எண்ணத்தில் இருக்கான். அப்போ தான் அந்த 22வது வசனம் சொல்லுது, நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலி. என்ன நினச்சிட்டான்? ஆண்டவருக்கு நான் பலியெல்லாம் அங்கேருந்து கொண்டு வரேன், ஆண்டவருக்கு கொண்டாந்து செழிப்பானதை ஆண்டவர் கொடுக்குறேன் அப்படின்ற எண்ணம் வந்துச்சு. ஆண்டவர் அது வேணான்னு சொன்னாக்கா நீ கொண்டாந்து அவருக்கு பலி என்னத்தை செலுத்தினாலும் அவர் மனசு குளிருமா? குளிராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சொன்ன ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் கீழ்ப்படியணும். மாம்ச சிந்தையாக நமக்கு அது விருப்பமாக இருக்கும். ஆண்டவரே இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது எனக்கு வேணுன்றது என்னுடைய விருப்பம் 100க்கு 500% இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பாதத்தில் நம்ம கேட்கவே மாட்டோம், நாமளே முடிவெடுப்போம். அப்படியே நம்ம ஆண்டவர் பாதத்தில் வச்சு கேட்டாக்கா ஆண்டவர் இதை மறுத்தாருன்னு வச்சுங்களேன், அதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது பிசாசு நம்மளை அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு பிசாசு தடையாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நாம் செயல்பட்டுட்டு கடைசியில் அவதிப்பட்டு நம்ம உட்காந்துருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லி அவன் கேட்கவே இல்லை. எல்லாத்தையும் பண்ணினவன் ஆண்டவர் பர்டிகுலராக சொல்கிறாரு, அதெல்லாம் உயிரோட வைக்காதங்கிறாரு, ஒரு ஜீவராசியும் கொண்டு வராதன்றார். ஆனால் இவன் அதை எல்லாத்தையும் அப்படியே மற்றவங்களாம் அழிச்சு போட்டுட்டு என்ன பண்ணான்? இதை மட்டும் கொண்டு வந்தான் நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. சரிங்க, ஆண்டவர் அமலேக்கியனை அழிச்சு போடு முற்றிலும் ஃபுல்லாக அதமாக்கு அப்படின்றாரு. ஆண்டவருக்கு என்ன கோவம்? அமலேக்கியன் மேலே ஆண்டவருக்கு என்ன கோவம் தோணுல நமக்கு? ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணுறாரு? பிள்ளைங்களை கூட கொல்ல சொல்கிறாரு, எல்லாத்தையுமே கொல்ல சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு தோணுமா? தோணலையா? தோணுதா? அப்போ அமலேக்கியன் யாருன்றதை நம்ம பார்க்கணும். யார் அமலேக்கியன்? யார் சொல்லுங்கள்? ஆதியாகமம் 36:10-12 வாசிங்க.
ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம். ஆமென். ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய குமாரனுக்கு எலிப்பாஸ் என்று பெயர். ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்துடைய குமாரனுக்கு ரெகுவேல் என்று பெயர். எலிப்பாசின் குமாரர் தேமான், ஓமார், செப்போ, கத்தாம், கேனாஸ் என்பவர்கள். திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டியாய் இருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றாள். எலிப்பாஸ் யாரு? ஏசாவோட பையன். ஏசா யாரு? ஈசாக்கோட. ஆண்டவரே, அப்ப யாக்கோபும் ஏசாவும் யாரு? அண்ணன் தம்பி. அப்ப யாக்கோவோட வம்சம் இஸ்ரவேல், ஏசாவோட வம்சம் நிறைய பிரியுது. அதுல எலிப்பாஸ் ஒன்று. அவன் என்ன புறஜாதி பெண்ணை அவன் மணந்தான். அதனாலதான் ஆண்டவர் ஏசாவை அப்படியே தள்ளி வச்சாரு. இதுக்கு இந்த சைடு யாக்கோபை பிடித்து யாக்கோபோட 12 கோத்திரங்களையும் விளங்க பண்ணி இஸ்ரவேலாய் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த நாள் வரைய அந்த 12 கோத்திரங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு 12 கோத்திரங்களும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஹல்லேலூயா. ஆனா ஏசா அந்த புறக்கணிக்கப்பட்ட பெண்ணை திருமணம் பண்ணனால அதில் பிறந்தது தான் யாரு? எலிப்பாசு. எலிப்பாசோட பையன். அப்ப ஏசாக்கு யாரு? தாத்தா. அப்படிதானே? இன்னும் குழம்புறீங்களா? புரியுதா? அப்ப ஏசாவோட பேரன்தான் யாரு? அமலேக்கு. இங்கிட்டு பார்த்தாக்கா யாரு வேணும்? இவன் யாக்கோபு சித்தப்பா. சித்தப்பா பெரியப்பா பசங்க. ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? அப்ப இங்க என்ன சண்டை வந்துருச்சு? பங்காளி சண்டை வந்துருச்சா? பங்காளி சண்டை தான் நம்ம சொல்லுவோம், நடைமுறையில் அதானே சொல்லுவோம். அண்ணன் தம்பி, பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் என்ன பண்ணுவோம்? பங்காளி சண்டை வந்துருச்சு. இந்த சண்டை நடந்தது ஒரு பக்கம். இன்னொன்று, இவங்க 2 பேர் இருந்தாலுமே தேவன் அந்த அமலேக்கியன் மேலே ரொம்ப கோபமானதுக்கு காரணம் யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் எடுங்க. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்திலேருந்து 8 to 14 வாசிங்க. 17ஆம் அதிகாரம் 8 to 14. அமலேக்கியர் வந்து ரெபிதீமிலே. ஆமென், 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 ஆமென். இப்போ இருக்கட்டும். அந்த 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 இடத்துல அந்த சம்பவத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது அந்த அமலேக்கியன் குரூப் வந்து அப்படியே படையெடுத்து வந்துட்டாங்க போர் பண்ணுறதுக்கு. அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் யார் நடத்தி கொண்டு போனது? மோசே என்ன பண்ணா? அங்கே எகிப்து தேசத்தில் இருந்த அடிமைத்தனத்தில் இருந்தவங்களை கூட்டிட்டு வரும்போது செங்கடலை பிளந்து ஆண்டவர் அவர்களை முழுவதுமாக வழி நடத்தினார். இன்னைக்கு வரையே அந்த செங்கடல் இருக்கு. அந்த செங்கடலுக்குள்ளார்ந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த ரதங்கள்லாம் எத்தனை 1000 ஆண்டுகள் ஆயிடுச்சு தெரியுங்களா? கிட்டத்தட்ட 4000 வருஷம் ஆயிடுச்சு. 4000 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரதத்தோட சக்கரெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ வேதம் எந்த அளவுக்கு உண்மைன்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க சீன் வனாந்தரத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இவங்க மக்கள் எல்லாம் போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு போர் வரும் பொழுது யோசுவா தலைமையில் போராடுறாங்க. மேலே மலை மேலே இருந்து இவர் என்ன பண்ணுறாரு? மோசே தன் கரங்களை உயர்த்தும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்கிறாங்க. அமலேக்கரை கொண்டுகிட்டே இருக்காங்க. அந்த கரம் வலி தாங்காம கீழே இறக்கும் பொழுது அமலேக்கியர்கள் இஸ்ரவேலரை கொண்டுகிட்டு இருந்தாங்க. அப்பதான் பார்த்து என்ன பண்றாங்க? ஊரும் இன்னொருத்தர் யாரு? ஆரோனும் 2 கையையும் பிடிச்சு தாங்குறாங்க. தாங்கும் பொழுது அங்க அமலேக்கியர் தோல்வி அடைகிறாங்க, இஸ்ரவேலர் ஜெயிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நாம பார்க்கிறோம். இதே வசனத்தை ஆனாலும் இதுல இன்னும் புரியலையே சரியா அப்படின்னா, என்னைக்கு நம்ம யாத்திராம இருக்கோம், இந்த ஆகமங்கள் எல்லாமே உப ஆகமத்தில் கலந்துருக்கும். ஹல்லேலூயா. உப ஆகம புக்கை எடுத்துக்கோங்க. 25ஆம் அதிகாரம் 17லேருந்து 19.
25ஆம் அதிகாரம். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே, கவனமாக வாசிங்க, கவனிங்க, எல்லாம் கண்ணை வச்சு பாருங்க. அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் ஆமென். அடுத்த வசனம் வாசிருங்க. தேவனாகிய கர்த்தர் ஆமென் 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 ஆமென். இது தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. நல்லா கவனிச்சுக்கங்க. மோசே வந்து அவ்வளோ லட்சக்கணக்கான மக்களை என்ன பண்ணுறான், வழி நடத்தி வனாந்தரத்தில் வந்துக்கிட்டு இருக்கான். வனாந்தரத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறோம்னு வச்சுங்களேன், மேரத்தான் ஓட்டப்பந்தயம்லாம் ஓடுறாங்கல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, ஓரளவு நார்மல் ஸ்பீடில் போவாங்க. நல்ல பலசாலியா, நல்லா வந்து ஆரோக்கியமா, நல்லா அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணவங்களாம் என்ன பண்ணுவான், வேக 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 வேகமாக முன்னாடி ஓடுவான், பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பான். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், எல்லாம் வேகமாக ஓடுவோம். அப்படி தானே, ஓட்டப்பந்தயத்தில் எல்லாம் வேகமாக ஓடுவோம். கொஞ்சம் போக போக என்ன பண்ணுவோம்னா டயர்ட் ஆகிடுவோம். இந்த டயர்ட் ஆகிறவங்க முன்னாடி ஒன்றால் என்ன பண்ணுவாங்க, பின்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணி பின்னாடி வந்துடுவாங்க. முன்னாடி போகிறவங்க பலத்தோடு இருப்பாங்க, பின்னாடி போகிறவங்க பின்னாடி, அந்த ஓட்டத்தில் வரவங்க பின்னாடி என்ன பண்ணுவாங்க. இஸ்ரவேல் மக்களை மோசே நடத்திக்கிட்டு வரும்பொழுது அவனுக்கு என்ன தோணுது, முன்னாடி வந்தவங்கலாம் கொஞ்சம் ஆர்வமாக இருந்தாங்க. செங்கடல் ஆண்டவர் பிறந்தவொடனே அப்படியே உற்சாகத்தில் குதிச்சுட்டா அலப்பறிச்சிட்டு வந்தாங்க. வெளியில் வந்து கொஞ்சம் தூரம் ஆனால் நடக்க வனாந்தரத்தே தான் நடக்கிறாங்க. இதில் சோர்ந்து போயிட்டாங்க. கால் முடியல, கை முடியல, திடீர்னு உடம்பு முடியல அப்படின்ற ஆள்லாம் என்னாச்சு, பின்னாடி வந்துச்சு. முன்னாடி போனதெல்லாம் கொஞ்சம் பலத்தோடு போச்சு. ஆனால் அந்த அமலேக்கியன் என்ன தெரியுங்களா பண்ணா, அவன் பின்னாடி வந்து இவங்களை எதிர்த்தது வந்து முன்னாடியிலேருந்து எதுக்கல, பின்னாடி நடந்து வந்த விடாய்த்து முடியாமல் இருந்தவங்க எல்லாத்தையும் வெட்டி போட்டான். நேருக்கு நேர் மோதாமல் பின்னாடியா அதுலேயும் முடியாமல் வரவங்க எல்லாத்தையும் அவன் வெட்டி போட்டான் பாருங்க. ஆண்டவருக்கு கடுப்பாயிடுச்சு. உங்களை நீங்கள் நல்லா இருக்கீங்க, முடியலை அப்படின்ற பட்சத்தில் பிசாசு உங்களை ஏதோ ஒரு நோயிலையோ ஏதோ ஒரு இதில் வாதிக்கிறான்னா ஆண்டவர் கொஞ்சம் பொறுமையாக இருப்பார். அடுத்தது அவர் கோபம் அடைஞ்சார்னா யுத்தம் அவருடையது. அல்லேலூயா. இந்த காரியம் ஆண்டவர் மனசில் அறிவுறுத்தார். வீரனாக இருந்து நேருக்கு நேர் மோத முடியல, ஆனால் பின்னாடி எதுவும் என்ன சொல்லி நல்லா பாருங்க, இளைத்து, 18வது வசனம், நீ இளைத்து விடாய்த்திருக்கையில், ஐயோ முடியலையேன்னு இருக்கிற நேரத்தில் பின்வருகிற உன் பாளையத்துல பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க பாருங்க, முடியாம அவங்கள எல்லாத்தையும் பலவீனரை வெட்டினான். இந்த ஒரு காரியம் ஆண்டவர் முழுமையா அந்த ஏசாவுடைய பேரனாகிய அமலேக்கை வெறுத்தார். அதன் வெளிப்பாடு தான் 19வது வசனத்தில் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தர் நீர் சுதந்திரித்து கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணுவேன். ஏன்னா நீ ஏற்கனவே வந்து முடியாமல் போயிருந்த அந்த மாதிரி ஆயிடுச்சுல்ல, இப்போ நான் சொல்கிறேன், உன்னை நான் கொண்டு போய் ஒரு நல்ல இடத்துல வச்சு உன்னை இளைப்பார பண்ணுவேன், அமைதலாக இருக்க வைப்பேன், பொறுமை. நம்ம இப்போ இன்றைக்கி இளைப்பாறுதல்ன்றது எப்படி தெரியுங்களா, எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நமக்கு எல்லா வசதியும் இருக்குன்னு வச்சுங்களேன், வீடு இருக்குது, எல்லாமே இருக்குது, நல்லா வசதியாக இருக்கும், எல்லாமே ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கால் மேலே கால் போட்டு படுத்து தூக்கி தானேப்பா, அப்படி தானே, ஒன்று தானே, இல்லை நான் மட்டும் தான் பண்ணுறேன்னா, என்ன இல்லை அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க. காசு பணம் எல்லாம் இருந்துச்சுன்னா அட்டாணிக்கால் போட்டு அப்படி, அதாவது இன்னைக்கு நான் தாண்டா ராஜா அப்படின்னு இருப்போம்ல, அதுதான் இளைப்பாற பண்ணுறது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யறதுக்கு 4 வேலைக்காரன், உங்களுக்கு என்ன தேவையோ இது வேணும்னா அடுத்த நிமிஷம் வந்து கிடைக்காது. இது சமாதானத்தோட ஐஸ்வர்யத்தோட இளைப்பாறுதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அடுத்து என்ன சொல்றாரு, நீ அமலேக்கியன் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிக்க பண்ண கடவாய். அதாவது எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கோபம் இருந்தால், என் பிள்ளை, நம்ம பிள்ளையை நம்ம விடுவோமா,
நம்ம பிள்ளைய நம்ம போயிட்டுருக்கு, ஒரு பிள்ளை அப்படியே ரொம்ப முடியல, உடம்பு முடியல, ரொம்ப தூரம் நடந்து முடியாமல் வருதுனாக்கா ஒருத்தன் வேகமாக வந்து பின்னாடியே வந்து வெட்டி கொண்டுட்டான் அப்படின்னாக்கா நம்மளால் முடியுமா? அடித்து தும்சம் பண்ணிட மாட்டோம், இல்லை விட்டுட்டு போயிடுவோமா? எதுக்குமே பதில் சொல்லாமல் இருக்கும்போது தான் எனக்கே குழப்பமாக இருக்கு. விட மாட்டோம். அதே மாதிரி தான் நம் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நம்மளை நிறைய பேர் இம்சை கொடுக்கலாம், தொல்லை கொடுக்கலாம், பிரச்சனை வரலாம். ஆனால் தேவன் எல்லாவற்றிற்கும் பொறுத்து இருப்பார், உங்களுக்கு பலத்தையும் கொடுப்பார், ஆனால் அவங்கள விட மாட்டார். ஹல்லேலூயா. இதுதான் அமலேக்கியனோட கதை. அந்த கதையினால தான் அமலேக்கியனையே ஆண்டவர் என்ன பண்ணார்? அறிவுறுத்தார். அவங்க இனத்தையே அழிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இப்போ வந்து இதில் இந்த சவுலுடைய இந்த 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் நாம் தெரிஞ்சுக்கிட்டது என்னது? தேவன் வார்த்தை வந்தும் அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாததுனால அவன் வாழ்க்கையில் நடந்தது என்ன? கடைசியில் ராஜ்ய பாரத்தையே தூக்கி தேவன் என்ன பண்ணார்? தாவீதிடம் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் தேவனிடத்துல கீழ்ப்படியாமல் இருந்தோம்னு வச்சுக்கிங்களேன், கீழ்ப்படியில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கல, ஆண்டவர் பார்த்துல எதையுமே நம்ம தெரிவிக்கலை, நான் தான் ஆனால் ஆண்டவரை சொல்லுவேன், ஆண்டவரை பேசுவேன், எல்லாமே பண்ணுவேன், நான் தான் பண்ணிட்டு போயிட்டு கடைசியில் என்ன ஆகும்னா ஆண்டவர் நம்ம உங்கள்கிட்ட கொடுத்த தாளந்தை பிடிங்கிடுவார். இன்றைக்கி உங்களுக்கு வந்து ரட்சிப்புன்ற கிரீடத்தை கொடுத்துருக்காரு, அது என்றைக்குமே உங்களோடு இருக்கிறது. ரெண்டாவது, நீங்கள் இன்னும் ஆண்டவரோடு சேரும் பொழுது அபிஷேகிக்கிறார். அபிஷேகம் எல்லா நுகங்களையும் முறிக்கும். அடுத்தபடி அவங்களை நீதிமானாய் ஆக்குகிறார். ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களை கொண்டு வரது நோக்கம் அவர் திட்டத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்பது தான். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நாளைக்கு எனக்கு ஒரு பென்சில் வாங்கணும்னா கூட நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் வாங்கட்டான்னு. இந்த முறைமைக்கு நாம் வந்துட்டோம். ஆண்டவரோடு பேச ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா ஆண்டவர் வார்த்தையை நீங்கள் கேட்பீங்க, அவர் பேசுகிறது உங்கள் காதுகள் கேட்கும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அதை செய்யாதன்னா செய்யாமல் விட்டுறணும். அதை மீறி செஞ்சதுனால சவுலுடைய ராஜ்ய பாரம் எடுக்கப்பட்டது. இந்த நாளிலும் நாம் அந்த மாதிரி எந்த காரியத்திலாவது இருந்தால் இப்போவே ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், ஆண்டவரே என்னை மாற்றி போடுங்க சொல்லி நீங்க மனம் திரும்புங்க, தேவன் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவர் கொட்டி வைத்திருக்கிற அந்த ஐஸ்வர்யம் எல்லாம் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு மாத்திரமே அது சுதந்திரமாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. அடுத்த இரண்டாவதாக, இந்த கீழ்ப்படிதல் இல்லாததுனால சவுலுடைய ராஜ்யம் போனது, அதை கீழ்ப்படிந்ததுனால அப்படின்றதுல 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் எடுங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. 6ஆம் வசனத்திலிருந்து 18 வரை. தொடர். ஆமேன், ஆமேன். இருக்கட்டும், இருங்க. இப்போ இந்த அதிகாரம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லா புரியும். இதில் முக்கியமான ஒரு சில வசனங்களை மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது, தாவீது அவன் தேசத்தில் இல்லாத போது அமலேக்கியர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சந்ததியை அழிக்க அது வளர்ந்துக்கிட்டே தாங்க இருக்குது. அல்லேலூயா. இன்னைய வரை அமலேக்கியருக்கு அந்த சந்ததி இருக்குங்க. அதே குணாதிசயங்களோட அப்படி தான் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆண்டவர், ஆனால் அவர் சொல்கிறார் தலைமுறை தோறுமே அவர் அழிப்பேன்றது தான் ஆண்டவருடைய திட்டம். அப்போ என்ன பண்ணார்? அழிச்சிட்டார். அப்போ அமலேக்கியர் அந்த குரூப் அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா, தாவீது ராஜாவாக இருந்த பட்சத்தில், ராஜாவாக இருக்கிற அந்த நேரத்தில் சவுல் அவனை துரத்த தாவீது அங்கங்கே தலைமறைவானோன்றதை நம்ம பைபிளில் படிக்கிறோம். அப்படி அவன் வெளியில் போயிருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இவனுடைய
யாரு? தாவீதுடைய வேலையாட்கள் இருக்காங்க பாருங்க, போர் படை தளபதி, போர் அதாவது காலில் போகிறது குதிரைப்படை, யானைப்படை, இந்த படைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த படைங்க எல்லாத்தையும் அவனோட பொண்டாட்டி 2 பேர், யாருக்கு? தாவீதுக்கு 2 பொண்டாட்டியா, எல்லா பொண்டாட்டி எல்லா பிள்ளைங்கன்னு எல்லாத்தையும் வறண்டி கொண்டு போயிட்டான். யாரு? அமலேக்கியம் கொண்டு போயிட்டான். கொண்டு போன உடனே தாவீது ரிட்டர்னிங்க வராரு, யாருமே இல்லைன்னொன்னே அவன் கூட இருந்தாங்கல்ல கொஞ்சம் பேர், அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? அதான் அந்த வசனம் சொல்லுது, 8வது வசனமா, அந்த கல்லெறிய பார்த்து அவங்களாம் பார்த்தாங்க. 6வது வசனம் பாருங்க, தாவீது அதை பார்த்தோன்னே மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தமாக, என் பொண்டாட்டியை என் பிள்ளைய கொண்டு போயிட்டானே ஆண்டு ஒவ்வொரு படையில் உள்ள ஒவ்வொருத்தனும் எல்லாம் நொந்து போனோன்னு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? இதுக்கெல்லாம் காரணம் ராஜா தாவீது தான் அப்படின்னு கல்லெறிஞ்சு கொல்லக்கூடிய மனப்பக்குவத்துக்கு அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. அப்போ நினச்சி பாருங்க, தான் ஏற்கனவே ஒருத்தருக்காக பயந்து ஊராக ஓடுறோம். இந்த கொடுமைக்காக நம்ம இன்னொரு ஊருக்கு போகிறதுக்குள்ளே நம்ம வீட்டையே சூறையாடி கொண்டு போயிட்டாங்க. அப்போ நிற்கும் போது அது சூறையாடி கொண்டு போனது ஒரு விதம், அதில் கூட இருந்தவங்களே என்ன பண்ணுறாங்க? ஒன்னால தாண்டா வந்துச்சுன்னு கல் எடுத்து கொல்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அப்போ தாவீதோட நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்கும்? நல்லா யோசிக்கிறீங்களா? அதை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வாங்களேன். குடும்பத்தெல்லாம் கொண்டு போயிட்டான், ஆடு மாடெல்லாம் கொண்டு போயிட்டான், எல்லா பொருளையும் கொண்டு போயிட்டான், யாருமே இல்லை. இந்த வெளியில் தப்பிச்சு போன ஒரு 200-300 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்க மட்டும் நின்னாக்கா, ஒருத்தர் 2 பேர்லாம் இல்லை, கூட போனவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. அவ்வளோ பேர் நின்னாக்கா இவனால் அதை மேற்கொள்ள முடியுமா? கல்லறிய போகிறானே ஒருத்தனால மேற்கொள்ள முடியுமா? அவன் மனசு அப்போ எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும், எவ்வளோ துக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்று இந்த சைடு ஓடிடுவோம், இங்கிட்டு இவங்க இருக்கிறதுக்கு இப்படி பிடிக்கிட்டு ஓடிடுவோம். அப்படி தானே? இல்லை என்னடா இவங்களை எப்படியா பேசி சமாளிக்கலாமான்னு பார்ப்போம். இல்லை வாங்கடா நம்ம போகலான்னு கூப்பிட்டு போவோம். அதானே உண்மை. ஒன்று நம்ம ஓடி போயிடுவோம், இல்லை இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்ம போய் போராடுவோண்டான்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னாக்கா இவங்களுக்குள்ளார போராடிக்கிட்டு இருப்போம். ஆனால் தாவீது அந்த இடத்துல பாருங்க, 8வது வசனம், தாவீது கர்த்தரை நோக்கி நான் என்ன பண்ணுறான்? ஆண்டவரே இப்போ எனக்கு தெரியல, இங்கே அடப்பு, அதாவது இங்கிட்டு சவுல் ஒரு பக்கம் தேடிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ ஏன் கூட வந்தவங்களே இங்கே எதிரி ஆகிட்டாங்க. இது எல்லாத்துக்கு மேலே என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. நான் நான் இப்போ எப்படி பண்ணுறது? நான் போனால் ஜெயிக்க முடியுமா? அவங்கள ஜெயிச்சு என் பொண்டாட்டி பிள்ளைங்க இங்கே உள்ளவங்க எல்லா மக்களையும் நம்ம மீட்டு கொண்டாட முடியுமா அப்படின்ற ஒரு பதஷ்டம் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். முடிஞ்சு போச்சு. இங்கே ஒன்று நல்லா கேளுங்க, ஆண்டவர்கிட்ட இவன் கீழ்ப்படிஞ்சதுனால தான் இத்தனை சூழ்நிலை. நம்ம இன்னைக்கு பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் ஒரு அடப்பு வருது, நம்மளோட ஒரு காரியத்தில் நம்ம எதிர்பார்த்துருக்க ஒரு அடப்பு வந்துருச்சு. ஐயோ இது அடப்பாயிடுச்சு, அடுத்தது இதுன்னு 4 புறங்களும் அடப்பு வந்தோன்னு நம்மளுக்கு என்ன ஆகுது? ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு அந்த இடத்துல நாம் சுயத்தை தான் நம்புகிறோம். என்னுடைய பலத்தை தான் நான் நம்புகிறேன். நான் என்னுடைய பலத்தால் இது எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியுமா, இதை முடிக்க முடியுமா, அதை முடிக்க முடியுமான்னு நம்ம குழம்பி போய் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் எவ்வளோ பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. கடனை எடுத்துங்க, இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுங்களேன், அப்படியே மொத்தமாக வரும். இதெல்லாம் நாங்கள் கடந்து வந்திருக்கோம். ஐயோ இந்த பணம் இப்போ 30 லட்சம் போயிடுச்சு, 30 லட்சம் ஏமாற்றிட்டானா நம்பதே அப்படியே நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது. கண்ணிலேருந்து தண்ணி தான் வருது, மற்றபடி எதுவுமே பண்ண முடியல. இப்போ இதுலேருந்து எப்படி வருதுன்னு இப்படின்னு அங்கங்கன்னு தோன்ற புத்தி பார்த்தீங்கன்னா மாம்ச சிந்தை. சரி அக்காட்ட போய் கேட்போமா, தம்பிகிட்ட கேட்போமா, மாமனாவட்ட கேட்போமா, சித்தப்பாட்ட கேட்போமா, இந்த எண்ணங்கள் தான் வருது தவிர அந்த நேரத்தில் ஆண்டவரேன்னு உட்கார எனக்கு தெரியலை. ஆனால் அப்படியே சுற்றி இருந்து கடைசியில் ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் இல்லை இதுக்கு ஆண்டவர்கிட்ட தான் பதில்ன்றதை உணர்ந்ததுனால இதே அவங்க வீட்டு மாடியில் போய் நின்று அப்படியே கையை தூக்கி நிற்கிறேன். அப்பா எனக்கு எப்படி தப்பிக்கிறேன்னு தெரில, நான் இந்த சூழ்நிலையில் எல்லாம் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டுருவனாட்டுக்குன்னு கையெடுத்து நான் அப்படியே ரொம்ப மன வருத்தத்தோடு நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் கொடுத்த ஒரே வசனம் இதுதான் எனக்கு கொடுத்தது, முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், கூட எல்லாம் கொடுக்கப்படும். உடனே நான் ஒரு முடிவு பண்ணேன், ஆண்டவரே அந்த பணத்தை குறித்து நான் சிந்திக்க மாட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ஊழியத்தை நான் கையில் எடுத்து நான் போயிட்டே இருக்கேன். ஊழியத்தில் போய் என்னன்னா ஊழியத்தில் கோடியாக வருமா?
30 லட்சம் 25 லட்சம் பட்சத்தில் நம்ம எங்கே போய் யாரை பார்க்க முடியும்? ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பினேன். இந்த ஊழியத்தை எடுத்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஒரு 40 நாளில் கிட்டத்தட்ட 60 வீட்டுக்கூட்டமாகவே நடத்தினோம். எதை பற்றியுமே கவலைப்படல. அந்த ஃபோனே சுவிட்ச் ஆஃப் பண்ணதான், எதுவுமே வேணாம். நம்மளை இந்த யாருக்கு இது பண்ணுமோ அவங்க மட்டும் நம்பரை வச்சுக்கிட்டு அதை மட்டும் தான் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், நான் ஒன்று வேணேன், ஆண்டவரே எனக்கு இந்த வருஷம் கிறிஸ்மஸ் நான் சந்தோஷமாக கொண்டாடணுன்னு. ஆண்டவர் கரெக்டாக டிசம்பர் 17 கடைசி இருந்த ஆளையும் ஃப்ளைட் ஏற்றி விட்டு நகை எல்லாத்தையும் விற்று எல்லாத்துலேருந்து ரிலீஸ். அப்போ இதை நான் ஆண்டவரிடம் கேட்ட பட்சத்தில் ஆண்டவர் தான் என்னை காப்பாற்றினாரை தவிர நான் முயற்சி பண்ணல. ஆனால் எனக்குள்ளே என்ன சந்தேகம் வந்துச்சு, நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்னு. கடைசியில் நான் சொன்ன மாதிரி என்னாச்சு, தற்கொலையே பண்ணிக்குவோன்ற ரேஞ்சுக்கு வந்துட்டேன். இப்போ இங்கே தாவீது ஒரு பக்கம் சவுலு துரத்துறான், ஒரு பக்கம் இந்த கூட்டிகிட்டு வந்த கூட இருந்த ஆட்களே கல்லறிய பார்க்குறாங்க, இன்னொரு பக்கம் பொண்டாட்டி புள்ளை எல்லாத்தையும் தூக்கிட்டு நகை நட்டு எல்லாத்தையுமே ஒருத்தன் களவாடிட்டு போயிட்டான். நான் களவாடினதை பிடிக்கவா, இவங்கள சமாளிக்கவா, இல்லை அவன் கையில் மாட்டோம்னான் போது 4 புறங்களும் அடைக்கப்படுகிறது. நல்லா கேட்டுங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எங்க 4 பக்கம் அடைக்கப்படுதோ ஒன்று மட்டும் துணிவாய் சொல்லுங்க, என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா. அப்படி தப்புவிக்க வந்ததுனால தான் தாவீது கடைசி வரையே நின்று தேவனுடைய ஆலயத்தை கற்ற அளவுக்கு வந்தான். ஆனால் அதை கட்ட முடியலன்றதுக்கு ரீசன் வேற. ஆனாலும் அவன் ராஜ்யம் பரம்பி விரும்பினது, எல்லா இடத்துலையும் விரிஞ்சு போச்சு. அவன் தாவீது அவ்வளோ ஆளுகை செய்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு அடுத்தது அவன் மகன் பொண்ணு பொருள் எல்லாம் ஏகப்பட்டது வந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல தாவீது அப்படியே நொந்து ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், ஆண்டவரே இதை பண்ணலாமான்னு. ஆண்டவருக்கு பதில் கொடுக்குறாரு பாருங்க, நீ போ அதை பிடிச்சிக்குவேன்னு. அடுத்த செகண்ட் அவன் அதுக்கு கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் சொல்லிட்டாரு நம்ம போவோன்னு. சில நேரங்கள் நினைக்க தோணல, நம்ம கூட இருக்கிற படையே கம்மி தானே, இப்போ இதை கொண்டு போய் அவன் அவ்வளோ பேர் நம்ம மக்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான்ற பட்சத்தில் இந்த படையை வச்சு ஜெயிக்க முடியுமான்னு ஒரு டவுட் வருமா? அதுவும் பாருங்கள், பின்னாடி வசனத்தில் படிச்சிங்கன்னா என்ன வருது, 200 பேர் ஒதுங்கிடுவாங்க. மொதல் அதை பாருங்க, 10வது வசனமா. தாவீது முதல்ல கூட்டிட்டு போறது எத்தனை பேர்? 400 பேர். கணக்கு வச்சுங்க. சாரி, அதான் 9ல் 600 பேர் கூட்டிட்டு போறான். அந்த 600 பேரில் அதாவது பேசோர் ஆற்றங்கரை அன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் பேர் நின்ட்டாங்க. ஐயோ இந்த படையோட போனால் நம்ம உசுரும் போயிட்டு நினச்சாங்களே என்னன்னு தெரில. ஒரு 200 பேர் என்ன பண்ணிட்டாங்க, பேக் ஃபுட் அடிச்சிட்டாங்க. மீதி 400 பேரோட போகிறான். அந்த 400 பேரில் போனதில் 200 பேர் முடியல, அவங்களுக்கு கையை முடியல காலு முடியல ஏதோ ஒன்று முடியலன்னு வச்சுங்களேன். 200 பேர் விடாய்த்துட்டாங்க. 2வது பயம் கூட நம்மளால் நடிப்பாங்க. நம்ம 200 பேர் அங்கே போயிட்டான், 400 பேரோட நம்ம போய் நாம் நிச்சயமாக உயிரோட வர முடியாதுன்ட்டு ஒரு சாக்கு போக்கில் ஒரு 200 பேர் ஒதுக்கிட்டான்னு வச்சுங்க. மீதி எவ்வளவு? அந்த 200 பேரோட தாவீது அமலேக்கியனை முறியடித்து தன் மனைவி மக்கள் பொருள் விலங்கு எல்லாத்தையுமே கூட்டி சேர்த்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நினச்சிருந்தா நம்மள்ட்ட இருக்கிறதே கம்மி, அதில் 200 ஆத்தங்கரில் போயிட்டாங்க, 200 உடம்பு சரியில்லைன்னு போயிட்டாங்க, மீதி 200 பேரை நம்பி நம்ம போய் நாம் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு மாம்சமாக அவன் சிந்திச்சிருந்தான்னாக்கா அவன் அழிந்திருப்பான். ஆனால் இங்கே பதில் கொடுத்தவர் யாரு? கர்த்தர். அவர் என்ன சொன்னார், நீ அந்த இதோட நீ போலாமான்னு கேட்டான், போன்ட்டார். அப்போ அவன் கவலைப்பட வேண்டியதே இல்லை. பின்னாடி 100 பேர்ல 500 பேர் 1000 பேர்ல ஆண்டவர் சொல்லிட்டான் நான் போறேன்னு போன உடனே எல்லாவற்றையும் மீட்டு கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாமளும் எந்த சூழ்நிலை 4 பக்கம் அடைப்பட்டு இருந்தாலும், ஆண்டவரே எனக்கு எதில் எப்படி தப்பிப்பேனே தெரியல, நான் எப்படி தப்பிப்பேன் அப்படின்னும் போது நிச்சயமா சொல்றேங்க, என்னை காத்து தூக்கிய அதே தேவன் உங்களையும் காக்க வல்லவர். ஹல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, அந்த டைமில் நாம் மாம்சத்துக்கு மட்டும் இடம் கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், நேராக சூசைட் பாயிண்டில் தான் போய் நிறுத்தும். எனக்குலாம் அதான் வந்துச்சு. இனிமே உன்னை நம்பி ஒரு பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட, இனிமே உனக்கு சொத்து இல்லை இது இல்லை எதுவுமே இல்லைன்ட்டாங்க. இந்த பணத்தை உன்னால் கண்டிப்பாக எத்தனை நாள் நீ வேலை செஞ்சாலும் உழைச்சாலும் அதுலேருந்து நீ மீள முடியாது. ஒரே வழி நைட்டு செத்துடலான்னு. இந்த முடிவை சத்தியமாக நான் இந்த இடத்துல சொல்கிறேன், ஓப்பனாக என் மனைவிட்ட சொன்னேன். நம்ம 2 பேருக்கு யாருமே இல்லை, இனிமேல் என்ன எனக்கும் அந்த பலவீனம் ஆயிடுச்சு. ஐயோ என்னடான்னு மனசு நொந்து போனதுனால எதுவுமே செய்ய முடியல. செத்துடுவோன்ட்டு நைட்டு முடிவு பண்ணோம். நான் ரைட்டு ஓகே எதாவது பண்ணிவிட்டு காலி ஆயிடணும்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் நேர்த்தியாய்
இந்த நிமிடம் வரை இங்கே நிறுத்தியிருக்காருன்னா அவருடைய கிருபை. அவருக்கு நான் வேணும், என்னை வச்சு அவர் சில வேலை வச்சிருக்காரு. இன்றைக்கும் நான் அதை கீழ்ப்படுகிறேன், அவருடைய வேலையை செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கூட்டத்தில் எவ்வளோ பேருக்கு எந்தெந்த பாதிப்பு இருக்குன்னு அவங்கவுங்க உள்ள மனசில் தான் தெரியும் என்னென்ன இருக்குன்னு. யாரும் வெளியில் வந்து சொல்ல முடியாது. சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப வேதனை தான் இருக்கும். இல்லை நான் சொல்லவே இருக்கேன். ஆனால் ஒரே தீர்வு, தேவனை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. முட்டியை போடுங்க, அவர்கிட்ட உட்காருங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் நடக்குமா நடக்காதா, இதை நான் நம்பி இருக்கேன், இந்த காரியத்தை நான் செய்யவா செய்ய வேணாமான்னு அவர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கிட்டு இருங்க. உடனே பதில் வராது, வரலனாலும் நீங்கள் தளர்ந்துடாதீங்க. திரும்ப 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 ஆண்டவர் பாதத்தில் உட்காருங்க. தேவன் உங்களுடைய, அதாவது நீங்கள் எவ்வளவுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு பார்ப்பாரு. கேட்ட உடனே பதில் கிடைக்காது, லேட்டாக தான் ஆகும். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஆனால் நிச்சயமாக அவர் கொடுக்குற பதில் உங்களை முழுவதுமாக விடுவிக்கக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் தாவீது அவனோட வாழ்க்கையை வர இதை ஃபுல்லும் படிச்சிங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு இதுவும் கேட்பான். ஆண்டவரே நான் போகவா, ஆண்டவரே இந்த படம் வருது, நான் என்ன பண்ணுறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் தேவனிடத்தில் உட்கார்ந்து கேட்டு 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 தேவன் கொடுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடந்தான், ஜெயத்தை எடுத்தான். அநேக இடங்கள் அவன் பிடிச்சிட்டான். அவனுடைய ராஜ்யம் பரம்பி விரும்பிடுச்சு, பெரிய லெவலில் பரம்பிருச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ சாலமோனை அவன் ஆட்சி கொண்டார். ஆனால் ஆண்டவர் அவனை கொண்டு தான் தேவாலயத்தை கட்ட வேணும்னு அவர் முடிவு பண்ணியிருந்தார். ஆனால் அவன் பண்ணின அந்த தவறுனால அந்த தேவாலயத்தை நீ கட்ட முடியாது, உன் புள்ள கட்டுவான் அப்படின்னு சொன்னார். அதே சாலமோனு தான் அந்த தேவாலயத்தை கட்டினான். அப்போ கூட பாருங்க, அவன் கட்டுறான்னு தெரிஞ்ச உடனேயே சாலமோன் பெரிய ஆள் கிடையாதுல்ல. ஆமாம், அதுக்கப்புறம் பெரிய ஆள் ஆகலாம். அவங்க அப்பா பேர் தானே வரும், தாவீதோட பிள்ளைன்னு. எல்லா நாட்டிலேருந்து என்ன பண்ணாங்களாம், தங்கத்தை கொண்டாந்து கொட்டினாங்களாம், வெள்ளியை கொண்டாந்து கொட்டினாங்களாம். இவனுக்கு அந்த தேவாலயத்தை, இன்றைக்கி இருக்க அந்த ஆலயம் இருக்குது பாருங்கள் நம்ம இஸ்ரேலில், அந்த ஆலயம் அதுக்கப்புறம் அதை வந்து திரும்ப வந்து இடிஞ்சுன்னு கொஞ்சம் கொஞ்சம் கட்டினாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ கட்டின ஆலயத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தங்கம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தரையில் செவுத்தில் எல்லாத்துலேயும் தங்க தகடு பதிச்சான. ஏன்னா டன்னு கணக்கில் தங்கம் வருதுன்னா அந்த தங்கத்தை என்ன பண்ணுறேன்னு தெரில, கீழே போட்டு அப்படியே இந்த இப்போ கீழே நம்ம ரெட் கார்பெட் போடுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தங்கத்தில் தகடு, செவுத்தில் தகடு எல்லாத்துலேயும் அடித்தானே. இந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம் எப்படிங்க கிடைக்கும்? ஏன் கிடைச்சது? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரே காரணம்தான். நாம் இன்னைக்கு சில காரியங்கள் அடிபட்டிருக்கோம், வரல. ஏன் வரல? நாம் எங்கேயோ தப்பு பண்ணுறோம். நான் என் ஒய்ஃப்ட்ட அடிக்கடி சொல்லுவேன், என்னென்னா ஏதாவது ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வேறு மாதிரி வந்துருச்சு, ஏதோ எதிர்பார்த்த வரல, ஏதோ ஒரு சம்திங் வந்ததில் உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட கூப்பிட்டு சொல்லுவேன், உடம்பு சரியில்லை ஜெபம் பண்ணுன்றது இருக்கட்டும். ரெண்டாவது, நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க, அப்போ அந்த தவறுக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகு அப்படின்னு 2 பேரும் பாட்டு பாடி ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட, தவறு பண்ணாதவன் நான்லாம் பரிசுத்தவான்லாம் சொல்ல மாட்டேன், பரிசுத்தர் ஒருத்தர் தான், இயேசுவை தவிர வேறு யாருமே இல்லை. நாம் பரிசுத்தனாக ஆகணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அப்போ நாம் என்ன பண்ணுறோம், அதை நினச்சி அதுக்காக ஒரு ஜெபத்தை பண்ணி நீங்கள் ஆண்டவரோட ஒப்புரவாகி பாருங்கள், உங்கள் சூழ்நிலை அப்படியே மாறும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம தப்பு வந்து அவர் பண்ணார், இந்த இவங்க பண்ணாங்க, அவங்களால என்னால் தான் நீங்கள் சொல்ல கற்றுங்க ஃபஸ்ட்டு. இன்னைக்கு நான் இந்த தப்பு நடக்குன்னா என்னால், அப்போ நான் என்ன தப்பு பண்ணேன், உட்காருங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் தெரியல என்ன பண்ணேன்னு எனக்கு புரிய வைங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வீடியோ மாதிரி காட்டுவார். இந்த இடத்துல நீ பேசுனல, இது தப்பு, இது நீ பேசியிருக்கவே கூடாது, அந்த மனுஷன்ட்ட நீ போய் ஒப்புரவாகு. ஹல்லேலூயா. அடுத்த கணம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் பண்ண தப்பு தான், நான் அவர்கிட்ட ஒப்புரவான மாதிரி அந்த மனிதன்கிட்ட ஒப்புரவாங்க. ஏன்னா மனிதனுடைய சிந்தை இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் வாழ்க்கையவே அழிச்சிடும். ஆண்டவர் என்ன சொல்கிறார், நல்லதை சிந்தி, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, எல்லாவற்றையுமே சிந்தித்து கொண்டிருங்கள். அதை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னாவே ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றிப்படுவார். இந்த மாதிரியாக இந்த நாள்லையும் ஆண்டவர் தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் நமக்கு தடை வருதுன்னா நாம் தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம நினச்சி ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாய் உக்காந்திங்கன்னா ஆண்டவர் காட்டுவார். ஒரு நோய் வருதுங்க, காரணம் அதுவாக இருக்கும். ஒரு நம்பி வந்து இல்லைங்க, ஒரு லாஸுங்க, பிஸ்னஸில் லாஸு, காரணம் ஏதாவது இருக்கும். நாம் செஞ்ச தவறாக தான் இருக்கும், காரணம் இருக்கும். அந்த காரணத்தை தேடுங்க. இல்லை நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுறோம், இன்னும் டெவலப்பே ஆகலை,
அதுதான் நம்ம பார்க்குறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? அப்போ நம்ம கீழ்ப்படியில் இல்லை, ஒருத்தரை மன்னிச்சிருக்க மாட்டோம், இல்லை அந்த அந்த விஷயத்தில் நமக்கு விசுவாசம் இருக்காது. நடக்குமா இதெல்லாம்? ஆண்டவர் சொல்ற, கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் மழையவே பெயர்ந்து போனால் போகும். அப்போ நாம் மாம்சமாக சிந்திச்சு இந்த பிஸ்னஸ் எப்படி வரும்? வரவே வராது. கடைசி வரை நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ வரல. கடைசியில் நம்ம தப்புங்கிறத நினைக்க மாட்டோம். அவன் தப்பு பண்ணா, இவன் தப்பு பண்ணா அப்படின்றதுலாம் நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம இந்த வார்த்தையின் மூலமாக எப்படி கீழ்ப்படிந்ததுனால தாவீது ராஜ்யம் விரிவாக்கப்பட்டதோ, எப்படி கீழ்ப்படியாததுனால சவுல் வாழ்க்கை, அந்த ராஜ்யபாரமே மாற்றி அமைக்கப்பட்டதுன்றதை நாம் பார்த்தோம். சவுலை போல் ஒரு ராஜான்னு ஒரு சந்தோஷம் இல்லாமல் அவன் பையன் வர வேண்டியது தானே. அவனை அத்தோடையே ஆண்டவர் முடிச்சுட்டு அதை கொண்டு போய் தாவீதுகிட்ட கொடுத்தாருன்னா, நீ எனக்கு படைக்கிற, நானே அது தீட்டுள்ளது விட்டுட்டு வாடான்னு நீ அதை எனக்கு கொடுக்குறியா? ஹல்லேலூயா. அப்படி தானே நினைப்பாரு. அதனால தான் ராஜ்யபாரம் மாற்றப்பட்டது. இந்த நாள்லையும் நாம் தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து, அப்பா நான் என்ன செய்யணும்ப்பா, என்னுடைய வாழ்க்கையில் என்னப்பா வச்சுருக்கீங்க, இந்த புதிய வருஷம் 2025 என்ன குறித்த உங்களுடைய திட்டம் என்ன, உங்களுடைய காரியம் என்ன, அப்பா எனக்கு வெளிப்படுத்துங்க. அது நீங்கள் ஆண்டவர்கிட்ட அந்த வார்த்தையை வச்சு ஒப்புரவானீங்கனாவே ஆண்டவர் உங்கள்கிட்டயே பேசுவார். அப்படி இல்லைன்னா யாராவது ஒரு ஊழியக்காரங்கள்ட்ட பேசுவார். இல்லைன்னா அந்த தெருவில் போகிற கடைக்காரன் கூட அந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்துட்டு போவான். என் தேவன் கழுதையை கொண்டு பேசியவர், வாய் திறக்காத அந்த கழுதையை கூட பேச வச்சவர். ரோட்டில் போகிற யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லி உங்களுக்கு தேவையான வார்த்தையை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. நாம் பார்க்க வேண்டிய தேவனை மாத்திரமே. அப்படியாய் கூட இந்த புதிய வருடத்தில் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்து தாவீதை போல ஐஸ்வர்யத்திலும் எல்லாவற்றிலும் மேன்மையாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறதான் நம்மளுடைய வேண்டுதல், விண்ணப்பம். அதை செயல்படுத்த நாம் முற்படுவோம். ஹல்லேலூயா.